உலகின் போக்குவரத்து முறையை மாற்றி முதலாக காரை கண்டுபிடிச்சவர் தான் இந்த கேரல் பென்ஸ். என்னதான் இவர் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சிருந்தாலும், இந்த காரை கண்டுபிடிச்சிருந்தாலும் மக்கள் யாரும் நம்ப ஆரம்பிக்கலைங்க. காரணம் கேட்டோம்னா, அந்த காலகட்டத்தில் அந்த குதிரை வண்டிகள் தான் ரொம்ப அதிகம். இந்த குதிரை வண்டியை மட்டும்தான் வெஹிக்கிள்னு நினச்சிட்டு அந்த காலகட்டத்தில் மக்கள் இருந்திருந்தாங்க. என்னதான் இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் கண்டுபிடித்தாலும் யாரும் நம்பலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசொழிஞ்சு ஓரமாக உட்கார ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பார்த்த இவங்க மனைவி பெத்தா பென்ஸ் இவருக்கே தெரியாமல் 2 மகன்களை கூட்டிக்கிட்டு 13-15 வயசு தக்க 2 மகன்களை கூட்டிக்கிட்டு இந்த காரை ஒரு 106 கிலோமீட்டர் ஓட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிய வச்சாங்க இந்த ஒரு பயணத்தை. அதுக்கப்புறம் அதை சுற்றி பார்த்தா அந்த மக்கள்லாம் இந்த காரை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய ஒரு கம்பெனிலாம் இந்த காரை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா 1888ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி இப்படியாப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயம் நடந்ததுங்க. உலகின் முதல் கார் என்ற ஒரு பெருமையை வாங்கின ஒரு காலகட்டம். உண்மையாலுமே பெத்தா பென்ஸை பாராட்டலாங்க. என்னதான் தன்னுடைய கணவர் ஒரு இடிஞ்சு போய் உட்காந்துருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த ஒரு விஷயம் உண்மையாலுமே ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயங்க.